சொன்னேன், விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த காரணத்திற்காக இல்ல, அப்ப பாஜகவும் அதாவது மத்திய ஆளுகின்ற ஆட்சியும் விஜய் அவர்களுக்கும் ஒரு தனிப்பட்ட உடன்படிக்கை இருக்க இல்லை. அவர் பாரதிய ஜனதா கட்சியின் மீது ஆக்ரோஷமான கருத்துக்களை வைக்கிறாரு, பதிலுக்கு நாங்க வைக்கிறோம். அதனால இந்த செக்யூரிட்டிக்குள்ள நான் போக விரும்பலைங்க. நான் எல்லாருக்குமே தமிழ்நாட்டினுடைய சரித்திரத்தை பாருங்க, நமக்கு நேர் எதிர்கட்சிகளாக இருந்தவங்களுக்கு முதல்ல NSGL இருந்துச்சு, நேஷனல் செக்யூரிட்டி கார்டு. இப்ப அது CRPF மாறிடுச்சுங்க. நம்மை பொறுத்தவரை மாநில அரசு ஒருத்தருக்கு செக்யூரிட்டி கொடுக்க தவறும் பொழுது மத்திய அரசு ஸ்டெப் இன் பண்றாங்க. அப்படித்தான் நான் பாக்குறேங்க. மாநில அரசினுடைய ஸ்டேட் செக்யூரிட்டி கேட்டகரைசேஷன் கமிட்டி ஒன்று இருக்கு, ADG, INT, லா அண்ட் ஆர்டர்லாம் இருக்காங்க. அவர்கள் முறையாக கொடுக்கும் பொழுது அதுல எங்கேயுமே விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதனால மத்திய அரசு யாராச்சும் ஒருத்தர் கொடுக்குறாங்க, அதுல ஒரு அரசியல் காரணம் அப்படின்னு யாராச்சும் கற்பிக்க நினைத்தால் அதை நான் இந்த நேரத்தில் மறுக்கிறேன். ஆனா எனக்கு தெரியலீங்கன்னா, நீங்க அந்த செக்யூரிட்டி கேட்டகரைசேஷன் கமிட்டி, அரசியல் சூழல், குறிப்பாக தொண்டர்கள் வருவது, பாதுகாப்பு காரணம், கருத்துக்கள் பேசுவது, அதை பத்தி நான் சொல்ல விரும்பலீங்கன்னா இருக்கலாம். இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் என்ன பிக் பண்றாங்க, அந்த செக்யூரிட்டி கேட்டகரைசேஷன் கமிட்டியில் என்ன யோசிக்கிறாங்க, இதெல்லாம் கூட ஒரு காரணமா இருக்குங்கன்னா. பட் நான் விஜய் அவர்களுக்கும் இதேதான் சொல்றேன், அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கு இதேதான் சொல்றேன். மாற்று கருத்து பேசக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம கொடுத்திருக்கிறோமே, அப்ப நமக்கும் விஜய் அவர்களுக்கும் உறவா? நிச்சயமா கிடையாது. அப்ப நமக்கும் செங்கோட்டையன் அண்ணனும் உறவா? நிச்சயமா கிடையாது. இது அந்த ரீதியில தான் நீங்க பார்க்கணும். மேடம் கேளுங்க மேடம். மேடம் இன்னவே எல்லா அரசியல் கட்சிகளும் அவருடைய நிலைப்பாட்டை தெரிவிச்சுட்டாங்கன்னா மக்களுக்கு அது ரொம்ப சௌரியமா போயிடும். சகோதரர் விஜய் அவர்களாக இருந்தாலும் கூட அரசியல் எதுக்கு வந்திருக்காங்க, யாரை எதிர்க்கிறாங்க, என்ன காரணத்திற்கு இங்கே அரசியல் பண்றாங்க, அந்த நிலைப்பாட்டை தெரிவிக்கணும். ஆனால் சகோதரர் அவர்கள் விஜய் அவர்கள் நிலைப்பாட்டை தெரிவிச்சுக்கிறாங்க, நான் வரவேற்கிறேன். இதுக்கு தான் அரசியல் வந்திருக்கேன். பட் நாங்க திமுகவையும் எதிர்க்கின்றோம், இப்படித்தான் எதிர்க்கிறோம். அதாவது திமுகவை எதிர்க்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையும் திமுக கொள்கையும் 1008 வித்தியாசம் இருக்கு. திமுக 2 மொழி, நாங்க 3 மொழி பேசுறோம். திமுக நீட்டு வேண்டாம், நாங்க நீட்டு வேண்டும் சொல்றோம். திமுக வக்ஃப் போர்டுக்கு எதிரி, நாங்க வக்ஃப் போர்டு வேணும்னு சொல்றோம். இது எதிர்ப்பு, அதாவது கொள்கை ரீதியான எதிர்ப்பு. இன்னைக்கு மக்கள் அரசியல் கட்சிகளை பார்ப்பாங்க, வெறுமனே எதிர்க்கிறீங்களா, பேச்சுக்காக எதிர்க்கிறீங்களா, இல்ல எதிர்க்கிறீங்கன்னா உங்களுடைய கொள்கை அடிப்படையிலே மாறுபட்ட கொள்கையா, இது மக்கள் பார்ப்பாங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்ப்பு என்பது அடிப்படையிலே மாறுபட்ட கொள்கையோடு திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் எதிர்த்துக் கொண்டிருக்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.